பாருங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி. இதை கெச்சப்போட வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப அருமையா இருக்கும். இதுல நீங்க கொஞ்சம் சால்ட் மேல போட்டு குலுக்கி வச்சுக்கோங்க. சுட சுட சாப்பிடுங்க, சுவையா இருக்கும். நீங்க கடையில அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டாம், சுலபமான முறையில வீட்டிலேயே செய்யலாம். இது வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம இப்ப ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். முதல்ல இத தோலை சீவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, வாங்க இப்போ நாம முறுக்கு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். 1 கப் அளவுள்ள பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவு, தேவையான அளவு 1/2 ஸ்பூன் ஜீரா, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, இங்கு பவுடர், தேவையான அளவு உப்பு, முறுக்கு செய்யறதுக்கு பொரிக்கிறதுக்கு ஆயில், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா சூடா இருக்கும் போது அந்த சூடா இருக்கிற ஆயில்ல 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து இந்த மாவுல போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த உளுத்தம் பவுடரை என்ன பண்ணணும்னா சூடு ஏறுற அளவுக்கு இதை வறுத்து அதை என்ன பண்ணணும்னா இந்த அரிசி மாவோட கலந்துக்கணும். அதுதான், அதாவது என்னன்னா இந்த உளுத்த மாவை வானலியில போட்டு லைட்டா சூடு ஆகிற வரைக்கும், இந்த வெறும் இதை மட்டும்தான், அரிசியே கிடையாது, இதை மட்டும் சூடு ஏறுற அளவுக்கு ஹீட் பண்ணிட்டு மாவோடு சேர்த்துக்கணும். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், நல்லா கொதிக்கிற ஆயில், நீங்க எப்படியும் முறுக்கு செய்யறதுக்கு எண்ணெய் வைப்பீங்க இல்லையா, அதுல இருந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில இந்த மாவுல எடுத்து, பிசைற மாவுல எடுத்து விடணும். இப்ப பாருங்க, இதுதான் எல்லாமே, அதுல வறுத்த உளுத்தம் பருப்புல இருந்து எல்லாமே போட்டு ரெடியா இருக்கு. இப்போ நான் ஆயில் ஹீட் பண்ணி அதை 1 டேபிள் ஸ்பூன் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தோலை சீவின உருளைக்கிழங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு ஏற்ற மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்குல உருளைக்கிழங்க நறுக்கிட்டு என்ன பண்ணோம்னா நல்லா ஜில்லுன்னு இருக்கிற வாட்டர்ல போடணும். உங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் இருந்துன்னா ஃப்ரிட்ஜ் வாட்டர்ல எடுத்து ஒரு பாத்திரத்துல விட்டு அதுல இந்த உருளைக்கிழங்க போடுங்க. இது நல்லா குளிர்ச்சியான தண்ணியில போட்டு எடுத்துட்டு என்ன பண்ணும்னா கொதிக்கிற ஹாட் வாட்டரை பாயில் பண்ணி அந்த கொதிக்கிற தண்ணியில இதை ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்துடணும். வாங்க இப்போ இந்த உருளைக்கிழங்க கோல்டு வாட்டர்ல இருந்து எடுத்து நான் ஹாட் வாட்டர்ல போடுறேன், கொதிக்கிற ஹாட் வாட்டர்ல போடுறேன். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுத்து இதை அதுல இருந்து எடுத்துருங்க. 10 நிமிஷம் கொதிச்ச உடனே இந்த உருளைக்கிழங்க வடிகட்டி எடுத்து ஒரு துணியில போட்டு நல்லா ஈரத்தை தொடச்சி, இந்த பாயில் வாட்டர்ல போட்ட உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு மஸ்லின் கிளாத்ல போட்டு அந்த ஈரம் போக கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நல்லா அந்த ஈரத்தை நல்லா இதுல தொடச்சி ஈரம் இல்லாம எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதுல இப்போ கொஞ்ச நேரம் அதுல போட்டு காய வைங்க. அந்த ஈரம் போற வரைக்கும் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈரம் இருந்ததுன்னா அந்த துணியாலேயே இப்படி அதை தொட்டு தொட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஈரம் இல்லாத பிறகு வாங்க பார்க்கலாம். இப்போ ஆறின உருளைக்கிழங்குல என்ன பண்ணுங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசி ஏதாவது வேணும்னா 1/4 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வேணான்னா பிளெயினாக இதை மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா குலுக்கிட்டு ஆயிலில் பொரியுங்க. பொரிச்ச பிறகு மேலே சால்ட்டு தூவிட்டு சாப்பிடுங்க. நாங்கள் குலுக்கிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, இதுல இருந்து ஒன்னா எடுத்து இந்த மாதிரி தட்டில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கலெக்ட் பண்ணதை நீங்கள் ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். கார்ன்ஃப்ளவரில் புரட்டி எடுத்த இந்த பொட்டேட்டோவை ஆயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி. இதை கெச்சப்போட வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப அருமையா இருக்கும். இதுல நீங்க கொஞ்சம் சால்ட் மேல போட்டு குலுக்கி வச்சுக்கோங்க. சுட சுட சாப்பிடுங்க, சுவையா இருக்கும். நீங்க கடையில அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டாம், சுலபமான முறையில வீட்டிலேயே செய்யலாம். இது அதிக அளவுல நீங்க செஞ்சு வச்சு கூட இந்த மாதிரி ஜிப்லாக்ல இதை போட்டுட்டு ஃப்ரீசர்ல வச்சிட்டீங்கன்னா எப்ப வேணாலும் பசங்க கேட்டா செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ளாரோட மிளகுத்தூள் கலந்து செய்யலாம், மிளகுத்தூள் சால்ட்டும் கலந்துமே பண்ணலாம், இல்லை சில்லி பவுடர் சால்ட்டும் மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம். அதனால உங்களுக்கு எப்படி பிளெயினா வேணும்னா இந்த மாதிரி செய்யலாம், உங்களுக்கு எப்படி விருப்பமா இருக்கோ
செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட்டை எனக்கு தெரிவிங்க.